யார் இந்த கொற்கை மன்னர்? பாண்டிய நாடான மதுரையில செங்கோல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த நாட்டுல உள்ள ஒரு சாதாரண கணவன் மனைவி. அந்த கணவர் சொல்றாரு, நான் ஒரு வேலை விஷயமா வெளியூர் வர போயிட்டு வரேம்மா, நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு. உடனே அந்த பெண்மணி அரண்மனைக்கு சென்று மன்னர்கிட்ட முறையிடுறாங்க. மன்னா, இந்த மாதிரி என்னோட கணவர் வெளியூர் வர போயிருக்காரு, எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு. உடனே மன்னர் தன் கையில உள்ள செங்கோலை எடுத்து அந்த பெண்மணிகிட்ட கொடுத்து, இந்த செங்கோல் உன்னைய பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரம் மன்னர் ஊருக்குள்ள வலம் வராரு. அந்த பெண்மணி வீட்டுல ஒரு ஆண் குரல் கேக்குது. சந்தேகப்பட்ட இவரு கதவை தட்டுறாரு. அது அந்த கணவர் சொல்றாரு, நான் தான் ஊரை விட்டு வந்துட்டேனே, யாரு கதவை தட்டுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் மன்னருக்கு தெரியுது, வெளியூர் போன கணவர் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு. சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஊர்ல உள்ள எல்லா கதவையும் தட்டிட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் மக்கள் எல்லாரும் அரண்மனைக்கு சென்று முறையிடுறாங்க. மன்னா, இந்த மாதிரி ஊர்ல உள்ள எல்லார் வீட்டு கதவையும் ஒருத்தன் தட்டிட்டு போயிட்டான், அவனோட கையை வெட்டணும் அப்படின்னு. அந்த இடத்துல துளிபளவும் யோசிக்காம மன்னர் தன்னோட கையை வெட்டி மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். அதனாலதான் அவருக்கு பொற்கை மன்னன் என்று பெயர் வந்துச்சு. நன்றி.